மேட்டூர் சிட்கோ தொழில்பேட்டையில் ரசாயன ஆலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் காவிரி ஆற்றில் கலந்து சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். சின்னாக்கா ஊர் ஓடை வழியாக கலக்கும் கழிவு நீரால் ரசாயன நுரை எழும்பி ஊருக்குள் செல்வதால் மக்களுக்கு தோல் நோய் ஏற்படுவதாகவும் பல மாவட்டங்களில் குடிநீரை வழங்கும் காவிரியில் கலப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். விரைந்து அரசு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ரசாயன நீர்கள் சின்னக்காவூர் மழைநீர் வடிகால் வழியாக ஆற்றில் கலக்கிறது. நல்ல 10 அடி உயரத்துக்கு நுரை எலும்பி தேங்கி நின்று கொண்டு இருக்கிறது. இந்த நுரை காற்று மூலம் அக்கம் பக்கம் உள்ள மக்கள் மீது பட்டு தொழுநோய் பல உபாதைகள் ஏற்படுது. இந்த நீர் தான் விவசாயத்திற்கும் பல்வேறு மாவட்டத்திற்கு குடிநீர் ஆதாரமாகவும் விளங்குற காவேரி ஆற்றில் கலந்து மாசடையுது. இந்த மாசை ஏற்படுத்தும் அந்த நிறுவனங்கள் மீது அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த இடைக்கால தடை விதித்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக திருச்சியை சேர்ந்த விருமாண்டி என்பவர் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது தற்போதைய காலகட்டத்தில் தமிழகத்திற்கு தேவையான அரிசிகள் வேறு மாநிலங்களில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வருகிறது என்றும் டெல்டா மாவட்டங்களில் அரிசி சாகுபடி வெகுவாக குறைந்து வருகிறது என்றும் நீதிபதிகள் வேதனை தெரிவித்தனர். குறிப்பாக பொன்னி அரிசி போன்ற ரகங்கள் தற்போது யாரும் பயிரிடுவதே இல்லை என்று, இதே நிலை நீடித்தால் இன்னும் 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் அரிசி உற்பத்தியே இருக்காது என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். எனவே சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.